ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சால மீன் பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மசாலா, நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் மீன் பொரிக்கிற பொடி வாங்கிக்கலாம். கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர். ஏன்னா நாங்கள் அவ்வளோ காரம் இருக்காதுன்ட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வத்தல் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ஒரு லெமன், சின்ன லெமன் சைஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் அந்த மாதிரி 2 சைடும் எடுக்க போகிறோம். நாங்கள் மீனை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மீனையும் 2 சைடும் இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் தோசைக்கல்லில் தான் போட போகிறோம். நீங்கள் வேணால் எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் கூட பொரிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தோசைக்கல்லில் போடுறதுனால தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் எல்லாத்தையும். இது எல்லாம் இப்படி போட்டதுக்கப்புறம் மேலானிக்கு அப்படி எண்ணெய் மட்டும் லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டோம். நல்லா வெந்திருக்கு. சுவையான மீன் பொரிச்சது ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ.